மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் மதிய உணவு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா, உருளைக்கிழங்கு பொரியல். அதில் என்ன பண்ணேன், உருளைக்கிழங்கு பொரியல் நான் வீட்டிலேருந்து செய்து எடுத்துகிட்டு போயாச்சு. வீட்டில் செய்து எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் மத்தியானம் என்ன பண்ணேன், போய் ஒரு கடையில் போயிட்டு சுண்டல், அவங்க 5 ரூபாய்க்கு சுண்டல், அது ஒரு கிராமம் சுண்டல் பார்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு பார்சல் 5 ரூபா. சரி, ஒரு 3 பார்சல் எடுத்துக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு பொரியலோட இந்த சுண்டலை மிக்ஸ் பண்ணி அதான் மதிய உணவு. ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளே வந்துடுச்சு மதிய உணவு. ரொம்பவும் சுவைத்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப குற்ற உணர்வே இல்லாமல் சாப்பிட்டேன். ஏன்னா இந்த உணவை சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வராது, குண்டாக மாட்டீங்க. இப்படி இந்த உணவு, அதாவது உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு 150 கிராம் சுண்டல்னு வச்சுக்கோங்களேன், வேக வைத்த சுண்டல் தான். அதையும் ரெண்டையும் கலந்து எளிய உணவு. அது எளிய உணவு. இதனால எனக்கு உடம்புல நோய் வராது, குண்டாகாது, உடல் பருமன் ஏற்படாது. மலிவான உணவும் இது கிடையாது, இதை அடிமைப்படுத்தவும் செய்யாது. அந்த மாதிரி ஒரு உணவு. இதுதான் மதிய உணவு. மதிய உணவாக நான் சாப்பிட்டேன். ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தாத ஒரு உணவு இது. இவ்வளவு தாங்க உணவுங்கிறது. ஒரு தரமான சமைத்த உணவு அப்படிங்கிறது உணவு தான். அவ்வளோதான். எந்த ஒரு காய்கறி பொரியல்லையும் இது மாதிரி ஏதாவது வேர்க்கடலை, வேக வைத்த வேர்க்கடலை, அல்லது இந்த மாதிரி கொண்டக்கடலை, இப்படி வேக வைத்த கொண்டக்கடலை, அல்லது முளை கட்டிய கொண்டக்கடலை, இதையும் மிக்ஸ் பண்ணி, அல்லது சின்ன பச்சையாக தேங்காய், அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்படி உடனடியாக செய்து சாப்பிட வேண்டும். இதுதான் ஒரு சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகள் என்பதை இதுதான் எளிய உணவு. இந்த உணவு சமைக்கிறதுக்கு நம்ம யாரையும் அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாமளே சமைத்து கொள்ளலாம். குறுகிய நேரத்தில் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டோமா, அதில் ஏதாவது வெங்காயம், தக்காளிகளை போட்டு லைட்டாக போட்டு அப்படியே வதக்கி, லைட்டாக எண்ணெய் விட்டு வதக்கி, லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏதாவது வேர்க்கடலை அல்ல சுண்டல், அது வேக வைத்ததாக கூட இருக்கலாம், பச்சையாக கூட இருக்கலாம், ஊற வைத்ததாக இருக்கலாம், மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் மதிய உணவு. மதிய உணவும் சாப்பிட்லாம், காலை உணவாகவும் சாப்பிட்லாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இதில் டிஃபன், லஞ்சு, டின்னர் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. அதாவது மலிவான உணவில் தான் டிஃபன், டின்னர், லஞ்சு இந்த மாதிரி வேறுபாடு. மத்தியானம் சாப்பிட்றத காலையில் சாப்பிடக்கூடாது. காலையில் டிஃபன் தான் சாப்பிட்ணும், மத்தியானம் லஞ்சு தான் சாப்பிட்ணும், இரவு ஆனால் அது டின்னர் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம சொல்கிற அந்த சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகள்லாம் இருக்குல்ல, நோய்களை ஏற்படுத்தாத உணவுகள், அதில் இந்த டிஃபன், இந்த டிஃபன் அல்லது லஞ்சு அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது. எந்த உணவை நீங்கள் எந்த வேளையில் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ நான் சொன்ன உணவை காலையிலையும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, அதை காலையிலையும் சாப்பிட்லாம், மத்தியானமும் சாப்பிட்லாம், இரவும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சில கீரைகளை நைட்டு சாப்பிடக்கூடாது. அது கீரைகளை காலையில் அல்லது மத்தியானம் சாப்பிட்றது நல்லது. கீரைகளை குளிர்ச்சியான உணவு இது. மத்தியானம் சாப்பிட்றது நல்லது, இரவு சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. கீரைகள் அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான உணவுகளை இப்போ இரவு சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த உருளைக்கிழங்கு பொரியலில் கொண்டக்கடலை மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டேன்ல, வெறும் உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு கொண்டக்கடலை, அவ்வளோதான். இது குயிக்காக செஞ்சுட்டு போயிடலாம். இதில் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படாது இதை சாப்பிடும்போது. எப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு மத்தியானம் ஒரு சோறு, சாம்பார் எல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். உடம்பு குண்டாகுமோ, நோய் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ரொம்பவும் சுவையாக இருக்கும், திருப்தி அடைந்து விடும். ஒரு படுத்து தூங்கணும் அப்படின்னு உங்களை சோம்பேறியாக்க தான் இந்த மாதிரி சாதம், வத்த குழம்பு, சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு குண்டாகும். சாப்பிடும்போதே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். வெறும் சுவைக்கு அடிமையாகி தான் நீங்கள் அதை சாப்பிட்றீங்க. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த உருளைக்கிழங்கு பொரியலாக இருக்கட்டும், அதில் கொண்டக்கடலை சேர்த்தது, அதில் வேறு எந்த காய்கறி பொரியலாக இருக்கட்டும், அதில் நீங்கள் கொண்டக்கடலை சேர்க்கலாம், வேர்க்கடலை சேர்க்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன தேங்காவை சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கி அதை கூட நீங்கள் சேர்த்து பச்சை தேங்காய் சாப்பிட்லாம். இது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தாது. இது உங்களுக்கு உடம்பு குண்டாக்கிடுமோ அப்படின்னு ஏற்படுத்த, இது உங்களை அடிமைப்படுத்தவும் செய்யாது. இன்றைக்கி சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு மறந்துடுவீங்க. நாம் நேற்று என்ன சாப்பிட்டோம் அப்படின்ட்டு உங்களால் மறந்துடுவீங்க. அதனால் இது உங்களை அடிமைப்படுத்தவும் செய்யாது. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கும் இது உங்களை தூண்டாது. ஆனால் ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்க.
ஒரு இட்லி சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய வயிறு முட்டை சாப்பிடுவீங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நான் சொல்கிறது ஒரு அளவு தான் சாப்பிடுவீங்க. அதே நேரத்தில் நல்லா மென்று சாப்பிடுவதற்கும் இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சாப்பிட்ற உணவு வந்து கண்டிப்பாக நல்லா கடித்து அரைச்சி மென்றுலாம் சாப்பிடவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அதை சாப்பிட்ற காரணமே அதோடய சுவை தான். அதனால் வந்து அந்த சுவை இருக்கிற வரைக்கும் தான் அதை வாயில் வச்சுருப்பீங்க. அந்த சுவையை வந்து சுவை இல்லாமல் அதை வந்து விழுங்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் மென்று அரைச்சிலாம் சாப்பிட மாட்டீங்க. வயிற்றுக்குள்ளே தள்ளிடுவேன். அப்படியே அரைகுறையாக அரைத்து வயிற்றுக்குள் விழுங்கி கொள்வீர்கள். அதனால் வந்து நம்ம சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மாதிரி காய்கறி பொரியலில் கொண்டக்கடலை சேர்க்குறது, அதில் வேறு எந்த ஒரு காய்கறி பொரியலில் வந்து ஒரு வேர்க்கடலை பொரியலை சேர்க்குறது, வேர்க்கடலையை வேக வைத்து அதில் சேர்ப்பது, இதெல்லாம் வந்து சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவதில்லை. எளிமையான உணவுகள் நோய்களை ஏற்படுத்தாது, உடலை பருமன் குண்டாக மாற்றாது, அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த உணவுகளை சாப்பிட்றோம். அதனால் அதை சாப்பிட்டு அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம சாப்பிடுவோம். கொஞ்சம் நிறைய நேரம் கூட அதிகமாக சாப்பிடுவோம். நல்லா மென்று அரைத்து அப்புறம் தான் அதை விழுங்குவோம். அந்த மாதிரியான பழக்கம்லாம் வந்து இந்த மாதிரி இந்த மலிவான உணவுகளில் வந்து நீங்கள் வந்து மென்று அரைச்சிலாம் சாப்பிட மாட்டீங்க, கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டீங்க பெரும்பாலும். அது வந்து விழுங்க தான் பார்ப்பீங்க. ஏன்னா சுவைக்காக தான் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற அந்த கருத்து உங்கள் மனசில் இருக்கிறதுனால இந்த மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரி பிரியாணி, மாமிசம், இதெல்லாம் நீங்கள் வந்து மென்று அரைத்து சாப்பிடுவது பெரும்பாலானவங்க மென்று அரைத்துலாம் சாப்பிட மாட்டாங்க. கடித்து அரைச்சி கூழாக மாற்றிலாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது சுவைக்காக தான் சாப்பிட்றாங்க. அந்த சுவை வாயில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உணவை வாயில் வச்சுருப்பாங்க. அந்த சுவையை விழுங்கிட்டாங்கன்னா அப்புறம் மீதமுள்ள உணவுகளையும் அரைகுறையாக கடித்து அரைக்கப்படாத அந்த உணவை விழுங்கி விடுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன உணவு இருக்குல்ல, சமைத்த உணவுகளே உயர்தரமான உணவுகள், அந்த காய்கறி பொரியலில் வந்து ஒரு வேர்க்கடலை வேக வைக்கப்பட்டது அல்லது பயறுகள் அல்லது ஏதோ ஒன்று இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சுவைக்காக நீங்கள் இதை சாப்பிடல. சுவையும் இருக்கும், சுவையும் இருக்கும், நீங்கள் உப்பு கூட சேர்க்கலாம் இதில். அதனால் சுவையும் இருக்கும், அதே நேரத்தில் ஊட்டச்சத்து மிகுந்ததாக இருக்கும், உங்களை அடிமைப்படுத்தவும் செய்யாது. அதனால் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா மென்று அரைத்து தான் அதை விழுங்குவீர்கள். அரைகுறையாக கடித்து நன்றாக அரைக்கப்படாமல் அதை விழுங்கவும் மாட்டீர்கள். அதனால் வந்து நன்றாக அரைத்து விழுங்க வேண்டுமென்றால் அதற்கு தேவை இந்த மலிவான உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத கைவிடணும், முற்றிலும் கைவிடணும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் வந்து மலிவான உணவுகள். இதை வந்து நல்லா அரைச்சி கடித்து மென்று எல்லாம் இதை சாப்பிடவே முடியாது. அதற்கேற்ற தகுதியான உணவுகள் இது கிடையாது.